அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க, அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க தாயே. சாமி இன்னும் என்னண்டா வந்திருக்கீங்க? உங்களை நாடுதான் வந்திருக்கேன். ஏமாத்திர மாட்டேலே. என்ன நடியா சொல்லுங்க சாமி. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தேவைப்படுது. தாரேலா? சாமி நீங்க என்ன சாமி என்னண்டா காசு கேட்டு வந்திருக்கீங்க? தாரேலா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கோ. தாரே சாமி, உங்களுக்கு இந்த நிலைமையா? வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியல. ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுங்க. நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே உங்களோட திருப்பி கொடுத்துட்றேன். ஏமாத்திர மாட்டேன் உங்க காசை. கோயிலாண்டதான் இருப்பேன். சாமி நீங்க ஏமாத்திர மாட்டேன் சாமி. ஏன் கோயிலாண்ட வருமானம் என்னாச்சு? அதே கவர்மெண்ட் சொல்லிட்டாலே, பக்தர்கள் யாரும் தட்டுல காசு போடாதீங்கோ, உண்டியல்ல போடுங்கோ அப்படின்னு. எல்லா வருமானமும் உண்டியல்ல போயிருது. தெரிச்சலா கவர்மெண்ட் புறாத்தை எடுத்துட்டு போயிடுறான். சாமி கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற உங்களுக்கே இந்த நிலைமையா? மனசே வருத்தமா இருக்கு சாமி. பகவான் நடுத்தரல் நிப்பாண்டின்னு இருக்கான். எங்க நிலைமை உங்களாண்டெல்லாம் வந்து நிக்கணும்னு. சாமி உங்களுக்கு 1 ரூபாய் தட்டா, 2 ரூபாய் தட்டா, 5 ரூபாய் தட்டா, 10 ரூபாய் தட்டா, இல்ல 50 ரூபாய் தட்டா, இல்ல 100 ரூபாய் தட்டா? பேசாம உங்களாண்டையே சேர்ந்துடலாம் போலயே. உள்ள வர்ற வருமானத்தோட வெளியே அதிகமா வருதே. அது ஏதோ பகவான் புண்ணிய சாமி. காசு கொடுங்க, எப்படியோ கொடுங்க. இந்தாங்க சாமி. சாமி இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட காசு கேட்கலாம், நான் தர்றேன். உங்களுக்கு வட்டி மட்டும் கேட்க மாட்டேன்.